வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். மயக்கம் அப்படிங்கிறது சின்ன வயசில் வரலாம், பெரியவங்களுக்கு வரலாம். ஆனால் இப்போ நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வயதானவர்களுக்கு 60, 65 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு மயக்கம் வந்தால் அதற்கு நாம் என்ன பண்ணணும், எப்படி அணுகணும், அதை பற்றிய சில வார்த்தைகள். முக்கியமாக மயக்கம் அப்படின்னா என்னன்னா, ஒருவருக்கு நினைவு ஆனது தப்பி கீழே விழுந்து சில நிமிடங்களில் நினைவு திரும்ப வந்துடும். அதுக்கு தான் மயக்கம்னு பேர். பொதுவாக அந்த மாதிரி மயக்கம் வரும் பொழுது ஒரு வயதானவர் ஒருவருக்கு அல்லது 65 வயதுக்கு மேலே இருக்கிற ஒரு மயக்கம் இருக்கும் பொழுது அதற்கு பல காரணங்கள், அதில் சில காரணங்களை பற்றி உங்களுக்கு சொல்றேன். ஒன்று என்னன்னா ரத்த கொதிப்பு அதிகமானாலும் மயக்கம் வரலாம், குறைந்தாலும் மயக்கம் வரலாம். இருதய துடிப்பு அதிகமானாலும் மயக்கம் வரலாம், குறைந்தாலும் மயக்கம் வரலாம். இதை தவிர இருதயத்தினுடைய உள்ள இருக்கிற வால்வுகள்ல இருந்து வரக்கூடிய ரத்தப்போக்கு குறைந்தாலோ அதுக்கு மாதிரி மயக்கம் வரலாம். சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா, மூளையினுடைய பின்பாகத்தில் இருக்கக்கூடிய சில உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் குறைந்தா அதன் காரணமாகவும் மயக்கம் வரலாம். பொதுவாக மயக்கம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தினுடைய அழுத்தம், ரத்த ஓட்டம் குறைபாடு, இருதய துடிப்பு குறைபாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வரும் பொழுது இந்த அந்த மயக்கத்திற்கு சில சமயம் அவங்க சாப்பிட்ற மருந்து கூட காரணமா இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ரத்த கொதிப்புக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க, யூரின் அதிகம் போகணும்னு மருந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மருந்துகளுடைய ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அல்லது பக்க விளைவுகள் அதன் காரணமாகவும் மயக்கம் வரலாம். இதையெல்லாம் தவிர வயதானவர்களுக்கு அந்த தானியங்கு நரம்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், அந்த பிரச்சனைகள்னாலையும் மயக்கம் வரலாம். அப்போ ஒரு வயதானவர் ஒருவர் மயக்கம் அடைகிறார் அப்படின்னா எங்க மயக்கம் அடைகிறார்ன்றத வச்சும் சில சமயம் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மிக்சுரிஷன் சின்கோ, அதாவது யூரின் அதிகம், சிறுநீர் கழிக்கும் போது சில பேருக்கு மயக்கம் வரலாம். அந்த மயக்கத்திற்கு சில வைத்தியங்கள் இருக்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்துல இந்த இடங்கள்ல கைப்படுவதனாலோ அல்லது அதிகமாக டைட்டா இந்த மாதிரி இறுக்கமாக காலர் எழுதுனாலும் சில பேருக்கு மயக்கம் வரலாம். அதற்கு இங்கே கெரோட்டிக் பாடிஸ் சில காரணங்கள். அதனால இந்த ஒருவருக்கு மயக்கம் வருகிறது என்றால் வயதானவர்களுக்கு அந்த மயக்கம் வரக்கூடிய அந்த சிச்சுவேஷன் அல்லது அந்த நிலைமை என்ன, எந்த சமயத்தில் வடிக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பலவிதமான அதை கேட்டு பரிசோதித்து பார்த்து மயக்கத்திற்குரிய காரணத்தை அறிந்து வைத்தியம் பண்ணணும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால வயதானவர்களுக்கு வரக்கூடிய மயக்கம் அப்படிங்கிறது அதை மிக சிறப்பாக அணுகப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். வணக்கம்.